வெல்கம் பேக். இது ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வழங்கும் மேலும் குட்டை தாலிக்கட்டு பவர்ட் பை ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள் ஷர்ட்டுகள். கேம்க்கு ரெடியா? ரெடி. கேள்விலாம் கேட்கலாமா? கேட்கலாம். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி. உங்களோட வருங்கால கணவரை அவருடைய அம்மா சின்ன வயதில் என்ன செல்ல பெயரை சொல்லி அழைப்பார்கள்? நீங்க நிறைய செல்ல பேர் வச்சிருக்கலாம் அவருக்கு, பட் அவங்க அம்மா ஏதாவது செல்ல பேர் வச்சு கூப்பிட்டுருப்பாங்க சின்ன வயசுல. இப்போ உங்களை வந்து அம்முன்னு கூப்பிடுறாரு. சின்ன குட்டி தங்கமா அப்படின்னு அழைப்பேன். நீங்க கெஸ் பண்ணி சொல்றீங்களா? ஏதோ சும்மா அப்படி இருக்கலாம் அப்படின்னா? இல்ல, அவங்க இன்னும் அப்படிதான் கூப்பிடுறாங்க. சின்ன பிள்ளை தங்க பிள்ளைன்னு தான் சொல்லுவாங்க. அதனால அது இப்போ நான் கிட்டது அப்போ சின்ன வயசுல சாக்லேட்ல சாப்பிட்டு நல்லா யோசிங்க பேசிருக்கலாம். சின்ன பிள்ளை உங்க மாமியார் கிட்டே கேட்டுருவோமா? நீங்க சொல்லுங்கம்மா, எப்படி கூப்பிடுவீங்கம்மா அவரை? நான் சின்ன பிள்ளைன்னு சின்ன பிள்ளையில அவெல்லாம் பாசம் கூப்பிடும்போது சின்ன பிள்ளை வாப்பான்னு கூப்பிடுவோம். சின்ன பிள்ளை வாப்பா தான் கூப்பிடுவீங்க. ஆனா உங்க பிள்ளை என்ன சொல்லியிருக்காரு தெரியுங்களா? ரமேஷ்னு சொல்லி கூப்பிடுவீங்களா? ஆப்வியஸ்லி எல்லாரும் குழந்தைங்களை வந்துட்டு அவங்களோட பேர் சொல்லி கூப்பிடுவாங்க, பட் இருந்தாலும் செல்ல பேரும் சொல்லி கூப்பிடுவாங்க. பட் நீங்க வந்து ரமேஷ்னு சொல்லி கூப்பிடுவீங்கன்னு சொல்லி உங்க மகன் சொல்லியிருக்காரு. அது தவறான பதில். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. உங்களுக்கு எந்த உடை பொருத்தமாக இருக்கும்னு அவரு சொல்வார்? மாடர்ன் ட்ரெஸ். என்ன ட்ரெஸ்? மாடர்னா எதுவே இருக்கு, ஸ்கர்ட் இருக்கு, ஜீன் இருக்கு. அவருக்கு வந்து நான் ஜீன் போடணும், அது அந்த மாதிரி மாடர்னா இருக்கணும், அப்படி ஸ்கர்ட் ஜீன் இதெல்லாம் போடணும்னு ஆசை. அதனால அது ஜீன். அவர் வந்து துடிக்கிறாரு, தவிக்கிறாரு. என் அம்முக்குட்டி, என்ன அம்முக்குட்டி சொல்லுங்க, அம்முக்குட்டி கிட்ட உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு. சுடிதார்னு சொல்லியிருக்கிறாராமா? சொல்லியிருக்கிறாரா? இல்ல, அவருக்கு ஆனா நான் அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டா பிடிக்கும், அதுதான் போடணும். அவருக்கு நீங்க ஜீன்ஸ் போட்டாலும் பிடிக்கும், சுடிதார் போட்டாலும் பிடிக்கும், சாரி கட்டினாலும் பிடிக்கும். அதனால அவருக்கு வந்து ஆப்ஷன் வந்து நிறைய இருக்கு. ஆமா, ஆக்சுவலி பொருத்தமா எப்படி இருக்கும்னா சுடிதார் போட்டா உனக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிருக்கேன். நிறைய பேச சொல்லிருக்காங்க, நிறைய அவங்களுக்கு தெரியும். ஏன் அப்படி மாத்துனாங்க? சரி, ஓகே. ரெண்டாவது கேள்வியும் தவறான பதில். உங்களுக்கான மூணாவது கேள்வி. உங்ககிட்ட எந்த குணத்தை மாத்திக்கணும்னு உங்களோட வருங்கால கணவர் நினைக்கிறாரு? அது பொண்ணுங்களை சைட் அடிச்சா பிடிக்காது, அதனால திட்டுவேன். அந்த கோவம் வந்து மாத்திக்கணும். அதை ஒரு வார்த்தை சொல்லுங்க. நீங்க உங்க கதை அப்புறமா நான் கேட்கிறேன். இதுக்கு பதில் ஒரே ஒரு வார்த்தையில சொல்லுங்க. எந்த குணம்? கோவத்தை குறைச்சு. அந்த வார்த்தை என்ன? ஐயோ மாமா, நீங்க சொல்லவே கூடாது. நீங்க பாக்கலாம், எவ்வளவு வேணா யாழிலிய பாக்கலாம் ஷோ முடிகிற வரையும். சரி, நீங்க என்ன சொல்றீங்க? அவரோட கோவம் சொல்றீங்க. என்னோட கோவத்தை நான் குறைச்சிக்கணும்னு அவர் நினைக்கிறேன். ஆமா, உங்க கோவத்தினால உங்களுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு தெரியுமா? 50,000. நிறைய சைட் அடிப்பாரு அவரு. நிறைய சைட் அடிப்பாரு. என்ன ரமேஷ், என்னது இது? அவங்க பக்கத்துல வச்சுட்டு சொல்லுவீங்களா, செம்ம அழகான ஒரு பொண்ணு போறால அப்படின்னு சொல்லிட்டு அடியும் வாங்கிக்குவேன். அடி வாங்கிக்குவேன். என்னன்னா அவர் ரொம்ப பிராங்கா இருக்காரு. அடி உங்களோட செல்லமான அடி படுறதுக்காகவே அப்படி அவர் பிஹேவ் பண்றாரு, வேற எதுக்குமே இல்ல. இப்போ நீங்க மாமா செல்லமா தான் அடிப்பேன், அப்போதைக்கு சும்மா கோவப்படுற மாதிரி நடிப்பேன். அப்படியா? கோவப்படுற மாதிரி நடிப்பீங்க. இப்ப நடிக்க பாக்கலாம், வாங்க. நீங்களும் வாங்க. அடிக்கிற அடையில தார தப்பட்டெல்லாம் கிழிஞ்சு தொங்க வேண்டாமா? அந்த அளவுக்கு. 1 2 3. இது அடிக்கிறது, அது கொஞ்சது. அது மாதிரிதாங்க அடிப்பேன். அடிக்கிறது இப்ப எப்படி தெரியுமா? யாராவது கூப்பிட்டு நான் அடிக்கணும் போல் இருக்கு. இப்ப எனக்கு வந்து கோவம் வருது, அடிக்கணும் போல. இல்ல, பைக்ல போகும்போது அப்படித்தானே பிடிக்க முடியும். இன்னும் அடிக்கலாம். இல்ல, அப்படிலாம் அடிக்க மாட்டேன். அடிக்க மாட்டீங்களா? பாவமா சுத்தம். இதுதான் அடிப்பா? போங்க, இது நடிப்பு. வாங்க. இதெல்லாம் அடிக்கிறது கிடையாதுமா, கொஞ்சல். சைட் அடிக்கிறாரு, அவரு சைட் அடிக்க விட்டுட்டு நீங்க வந்து மாமா நீங்க என்ன மாமா வேற பொண்ணு பாக்குறீங்க அப்படின்னு கொஞ்சறீங்க. நீங்க ஒரு அடி
பாப்பீங்க பாப்பீங்கன்னு சொல்லி அடிக்கணும். அது வீட்டுக்கு போன பிறகுதான். தனியா இருக்கும் போதெல்லாம் அந்த அடி. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தனியா. சரி சரி. உங்களுக்கான 4வது கேள்வி. உங்களுடைய வருங்கால கணவருக்கு பிடித்த இனிப்பு எது? பாதாம் அல்வா. நிறைய கொடுத்துருக்காரோ? அப்பெல்லாம் லட்டுவா இருக்க கூடாதா? சாக்லேட் இருக்க கூடாதா? இல்ல இருக்காது. இருக்காது. அல்வாதான். சரி, கரெக்டான பதில் அல்வா. 10,000 ஜெயிச்சிருக்கீங்க வீட்டு உபயோக பொருட்களுக்காக. உங்களுக்கான 5வது கேள்வி. உங்களுடைய வருங்கால கணவர் எத்தனை குழந்தை பெற்றுக்கொள்ளணும் என்று நினைக்கிறார்? 2 குழந்தை பெத்துக்கணும்னு ஆசை. ஆனா அது இல்லாம வந்து ஆனா ஈனாலாம் எனக்கு வேண்டாம். எனக்கு வந்து ஒரு வார்த்தையில ஆன்சர் தான் வேணும். 2. அப்படி சொல்லணும். உங்களுடைய கதை அப்புறமா கேக்குறேன். ஓகே. இல்ல அவருக்கு குழந்தையில ஒரு தனிப்பட்ட ஆசை இருக்கு, அதுதான் சொல்ல வந்து. தனிப்பட்ட குழந்தைகள் நிறைய பிடிக்கும். அதாவது அவருக்கு வந்து ஒரு அனாதை குழந்தை எடுத்து வளர்க்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை இருக்கு. அததான் சொல்ல வந்து. இல்ல நான் that's very good. அது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு விஷயம், ஒரு குழந்தை எடுத்து வளர்க்கறது. பட் எடுத்து வளர்க்கறத பத்தி நீ கேட்கல. பெத்துக்கணும். 2. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா உங்களே வளர்த்துட்டு தானே இருக்காரு இல்லையா? நான் உண்மையிலேயே அவருக்கு ஒரு குழந்தை தான். என்ன அப்படிதான் பாத்துக்கிறாரு. நல்ல விஷயம். உங்களோட பதில் என்ன? 2. ஷூரா? 2. நான் என்ன சொல்ல முடியும்? இன்னொரு 10,000 ஜெயிச்சிருக்கீங்க. உங்களுக்கு குழந்தை மாதிரி பாத்துப்பாரு அவரு? ஆமா. என்னென்ன பண்ணுவாரு? எனக்கு வந்து முடியலன்னா எனக்கு சாப்பாடு ஊட்டி விடுறது அந்த மாதிரி. அப்புறம் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எல்லாம் கிடையாது. சொல்லுங்க. வீட்டு வேலை எல்லாம் அவரே பார்த்து எனக்கு சமைச்சு ஊட்டி விடுறது. அந்த மாதிரி வீட்டு வேலை எல்லாமே அவர் பாப்பாரு? எல்லாமே. அவர் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே. நல்லா இருக்கு. சமைக்கிறது நல்லா சமைப்பாங்க. அப்புறம் வந்து இது கேட்டீங்களா எல்லாரும்? சமைக்கிறது நல்லா சமைப்பாங்க. அது இவங்க சர்டிபிகேட் கொடுக்குறாங்க மாப்பிள்ளைக்கு. நல்லா இருக்கு. அதான் அந்த வீட்டு வேலையெல்லாம் பார்த்து எனக்கு உடம்பு சரியில்லைன்னா என்னோட சுமையெல்லாம் குறைச்சி அவரே சாதெல்லாம் செஞ்சு ஊட்டி விடுறது. நல்லது. அப்புறம் எனக்கு போர் அடிச்சதுன்னா நல்ல ஒரு டான்சர். ஓ, நல்லா இருக்குது மாமா, நீங்க டான்ஸ் பண்ணுங்க மாமா ப்ளீஸ். அப்போ ஒரு டான்ஸ், அப்போ டூயட் டான்ஸ் காத்துட்டு இருக்கு. நான் கூப்பிடுவேன் கண்டிப்பா ஒரு டூயட். டூயட் இல்ல, அவங்க அம்மா ஓகே சொல்லிட்டாங்க. டூயட் தான் வேணும் எனக்கு, தனியாலாம் முடியாது. எனக்கு டான்ஸ், எனக்கு டூயட் தான் வேணும். அவர்தான் டான்ஸ் சொன்னாங்க. உங்க 2 பேரும் யார் பாடுவாங்க? அவர்தான் பாடுவாரு. அவர்தான் பாடுவாரு, அவர்தான் ஆடுவாரு. அப்ப நீங்க வந்து உட்கார்ந்து பாத்துட்டு இருப்பீங்க. அத ரசிச்சுக்கிட்டு இருப்பேன். அவரோட எக்ஸ்பிரஷன்லாம் பிச்சை எடுத்துட்டு உண்மையிலேயே இந்த ஸ்டெப் போடுங்க, இதுதான் நல்லா இருக்கு, அந்த ஸ்டெப் போடாதீங்க, அது போடாதீங்க, அவர் நடிக்கிறா அதனால இது மாத்தி போடுங்க. நல்ல பொண்ணுமா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இது கண்டிப்பா நீங்க பண்றீங்க. அதே மாதிரி ஆடுறா ராமா நீங்க ஆட வைக்கிறீங்க, அவர் ஆடுவார். ஆடுறா ராமா எல்லாம் சொல்ல தெரியாது, பட் ரசிச்சுட்டு இருப்பீங்க. சரி, பாக்கலாம், எப்படிதானே பாக்கலாம். உங்களுக்கான 6வது கேள்வி. உங்க வருங்கால கணவர் அதிகமாக பார்த்த திரைப்படம் எது? பயணம். பயணம். அது ஏன்? வேற படம் இருக்காதா? பிடிக்கும்னு சொல்லிருக்காங்க. பிடிக்கும் சொல்லிருக்காங்க. அடிக்கடி இந்த படம் பார்த்திருக்காங்க. தலையை ஆட்டுங்க, இதான் சொல்லுங்க. ஆமா, பயணம். ஆனா அவரோட பதில் ஒண்ணும் இல்லை. அப்படி ஒண்ணும் இல்லை. அடிக்கடி பாக்குற படம் அப்படிலாம் ஒண்ணும் இல்லை சொல்லிருக்காங்கல்ல. இந்த ரவுண்ட்ல எவ்வளவு ஜெயிச்சிருக்கீங்க? 70,000 ஜெயிச்சிருக்கீங்க வீட்டு உபயோக பொருட்களுக்காக. இதுக்கு முன்னாடி ரவுண்ட்ல எவ்வளவு ஜெயிச்சிருக்கீங்க? 2 சவரம் தாலிக்கான தங்கம் ஜெயிச்சிருக்கீங்க. 2 பேரும் அவ்வளவு கியூட் ஸ்வீட் கப்ல இருக்கீங்க. பிரச்சனை வந்ததே இல்லையா? ரீசெண்டா ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துச்சு. என்னன்னா, சும்மா பேசிட்டே இருக்கும்போது இந்த ஃப்ரெண்ட்ஸ் லேடி, அது கேர்ள்ஸ் ஃப்ரெண்டு அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும்போது இந்த சைட் அடிக்கிறோம் அந்த மாதிரி விஷயம் பேசும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமெல்லாம் அவங்க கொஞ்சம் கோவப்படுவாங்க. நீ நான் இருக்க ரொம்ப சாஃப்ட் டைப்பு. கோவப்பட்ட போது ஏதோ ஒரு பொருளை தூக்கி கீழே போட்டாங்க. போட்டோன்னே எனக்கு ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. டப்புன்னு என்ன பண்ணிட்டேன், ஒரு அரை அரைஞ்சிட்டேன்.
அரைஞ்சோன்னா அவங்களுடைய கோவத்துல அப்படியே கண்ணில் தண்ணி வரா மாதிரி ஒரு ஆக்ஷன் இதுல இருக்கிறாங்க. அவ்வளவுதான். எனக்கு அவங்க ஏற்கனவே உடம்பு சரியாத ஆள். எப்படின்னா கொஞ்சம் ஃபிட்ஸ் வரும் அவங்களுக்கு. அந்த நேரத்துல அடிச்சோடனே அவங்க ஸ்டன் ஆகி அப்படி நின்றுட்டாங்க. ஐயோ அவங்கள அடிச்சிட்டோமே அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகி என் கண்ணில் அப்படி தண்ணி வர ஆரம்பிச்சிட்டு, எனக்கு சொல்லும் போதே கண்ணெல்லாம் கலங்குது. அவங்க நான் என் கண்ணில் தண்ணி வரதை பார்த்து அவங்க பயங்கரமா அழ ஆரம்பிச்சுன்னு அழுதோடனே மறுபடியும் ஃபிட்ஸ் வந்துருச்சு அவங்க. யாரு மேல ஹெல்ப் இல்லை, டைம் அன்டைம் வேற, ஒரு 11:30 போல டைம் ஆகி போச்சு. ரொம்ப தாஜா பண்றேன் என்ன பண்றேன் இல்லை, இழுத்து இழுத்து வந்துகிட்டே இருக்கு. எனக்கு கண்ணில் தண்ணியா வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலி பயங்கர எனக்கு அவ்வளோ நான் இனிமேலுக்கு அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த மாதிரி இதாயிடுச்சு. எனக்கு ரொம்ப ஃபீலிங் ஆகி ரொம்ப அது ரொம்ப மறக்க முடியாது. அது கோவப்பட்டாலும் கை நீட்டக்கூடாது. கோவம் வரல, யாருக்கா இருந்தாலும் கோவம் வரும். சத்தமா சொல்லலாம், பொறுமையா சொல்லலாம், அவ்வளவுதான், அதோட இருக்கணும். பட் எனக்கு உங்க மேல மரியாதை அதிகமா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற பெண் எல்லாருமே வந்து யோசிப்பாங்க. நீங்க வந்து அந்த பெண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்படுறது வந்து எனவே இந்த சந்தோஷத்தோட லெட்ஸ் டேக் a short break. இது ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வழங்கும் மேலும் குட்டு தாலி கட்டு பவர்ட் பை ராமராஜ் காட்டன் வேஷ்டிகள் ஷர்ட்டுகள். ஷார்ட் பிரேக். ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன், ஏ சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போடணும், நீ சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போடணும்.